ரொம்ப சுவையான ஃபிஷ் ஃப்ரை எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன், மீன் 4 துண்டுகள், உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு பிளேட்டில். இப்போ அலசி வச்சுருக்கிற மீனை அதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படணும், அந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் வந்துட்டு அதோட 2 சைட்லேயும் படுற மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் லெமன் ஜூஸாக வச்சுருந்தாலும் லைட்டாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே பொடுசாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி பண்ணிக்கணும். இந்த கருவேப்பிலை வந்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா பொரிஞ்சு அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் ஃபிஷ்ஷோட 2 சைடுமே அந்த கருவேப்பிலை ஒட்டுற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இதை 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளார இறங்கி வரும். இப்போ அடுப்பில் தவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மீனை வந்துட்டு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்லேருந்து இல்லை மீடியம் ஃப்ளேம்குள்ளார வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், அப்புறம் காந்திடும். அதே மாதிரி மீனை வந்துட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. மீன் வந்துட்டு திருப்பும் போது உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மீன் நல்லா வெந்து வரும்போது அது ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்கும். அப்போ திருப்பி போடும்போது கவனமாக போடுங்க. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் அதை ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. எப்போ வந்து மசாலா நல்லா கோல்டன் ப்ரௌன் வருதோ அதே மாதிரி ஃபிஷ்ஷும் சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மொத்தமாக செய்கிறதுக்கே 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இமீடியட்டாக ஏதாச்சும் வந்துட்டு ஒரு சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுக்கலாம். ஈஸியாக அதே சமயம் ரொம்ப சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் மேஜிக்கல் பைண்டிங். தேங்க்யூ.